Happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவியூ பார்க்கலாம். என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பனிங் ட்ரேட், க்ளோசிங் ட்ரேட், பெஞ்ச்மார்க் அண்ட் ப்ராடர் இண்டெக்ஸ், செக்டரல் இண்டெக்ஸ், ஸ்டாக் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ், இது எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்குள்ள ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களால் இம்மீடியட்டாக பார்க்க முடியும். மூவிங் ஆன் தி ஸ்லைட். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பெல். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்த ரீசன்னால இன்னைக்கு வந்து நம்மளோட இந்தியன் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் வந்து மார்ஜினலாக ஹையாக வந்து ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து வாலடைல் செஷனாக இருந்தது. இந்த ஹையருக்கு ரீசன் வந்து யார் சொல்கிறாங்க லீட் பண்ணதுன்னு பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஐசிஐசிஐ பேங்க்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து 144 பாயிண்ட்ஸ் ஆர் 0.20% வந்து ஹையராக இருந்துட்டு 71,582 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. நிஃப்டி வந்து இன்னைக்கு 46 பாயிண்ட்ஸ் ஆர் 20.21% ஏறிட்டு இன்னைக்கு வந்து 21,764 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. இது எப்போன்னா மார்னிங் 9:28 AM அப்போ. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பவர் கிரிட், எஸ்பிஐ, ஹெச்சிஎல் டெக் அண்ட் மஹேந்திரா இவங்க எல்லாமே ஹையராக ஓப்பன் ஆயிருந்தாங்க. வைல் எம்என்டம், பாரதி ஏர்டெல், மாருதி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐடிசி இவங்க எல்லாமே வந்து ரெட்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. செக்டர் வைஸ் பார்க்கணும்னா நிஃப்டி பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி, ஃபார்மா, ஹெல்த் கேர் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஹையர்ல தான் ஓப்பன் ஆனாங்க. வைல் நிஃப்டி மீடியா, மெட்டல், ரியாலிட்டி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இவங்க எல்லாமே வந்து லோவரில் தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பெல்லியே அமாங் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து எல்ஐசி வந்து இன்னைக்கு 6.2% வந்து ஓப்பனிங் அப்போ ஹையராக இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி வந்து அவங்களுடைய தேர்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து 50% ரைஸ் இருக்கு நியர்லி அப்படின்னு சொன்ன ரீசன்னால ப்ராஃபிட் ரைஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹையர் ஷேர் ஹோல்டர்ஸ்னோட ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் மார்னிங்ல வந்து இருந்தது ஜொமேட்டோ ஷேர்ஸ். இவங்க வந்து 5% வந்து ஏறிந்தாங்க ஏர்லி ட்ரேட்ல. என்ன ரீசனாலன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 4 times வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா 283% ஹையர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 138 crore சொல்லியிருக்காங்க. தேர்ட் குவார்ட்டர்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து 69% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3,288 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐஐ அண்ட் ஏஏ ட்ராக்கர். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நேற்று நம்மளோட இந்தியன் ஷேர்ஸ் வர்த் 4,934 crore வந்து சோல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 5,512 crore ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் பெல். க்ளோசிங் அப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கெயின்ஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ஹை வாலடைல் செஷனா இருந்தது. மீன்ஸ் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி ரொம்ப ஹை வாலடைலா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் கெயின்ஸ்க்கு லீட் பண்ணது யாருன்னு பார்த்தா ஹெவி வெயிட் இண்டெக்ஸ் ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. அடுத்தது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. பேங்க்ஸ்ல வந்து இன்னைக்கு நிறைய பையிங் இருந்தது. பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் ரொம்ப வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாயிட்டு ரொம்ப டிஸ்கவுண்ட்ல கிடைச்சதுனால இன்னைக்கு பையிங் ஜாஸ்தியா இருந்தது அதுலன்னு சொல்லியிருக்காங்க. வைல் மெட்டல் அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ்ல நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் அப்போ சென்செக்ஸ் வந்து 167 பாயிண்ட்ஸ் ஆர் 0.23% வந்து ஏறியிருந்தாங்க. ஏறிட்டு 71,595 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. நிஃப்டி வந்து 64.50 பாயிண்ட்ஸ் ஆர் 0.30 பாயிண்ட்ஸ் ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 21,782 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. அபவுட் வந்து நீ ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல 1,329 ஷேர்ஸ் வந்து ஏறி இருந்தாங்க. 2,500 ஷேர்ஸ் வந்து இறங்கியிருந்தாங்க. 94 ஷேர்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்டரல் வந்து இன்னைக்கு மிக்ஸ்டா தான் இருந்தது. செக்டரல் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. நிஃப்டி பேங்க் வந்து
1% வந்து இன்னைக்கு வந்து 1.38% வந்து ஏறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நேத்து வந்து நிறையா வந்து செல்லிங் ஜாஸ்தியா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பையர்ஸ் இருந்ததுனால நிஃப்டி பேங்க் வந்து 1.38% ஏறி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி பேங்கை ஃபாலோ பண்ணி 1% அபவுட் 1% கெயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நிஃப்டி ஹெல்த் கேர். அதுக்கப்புறம் 0.5% யார் கெயின் பண்ணியிருக்காங்கன்னா நிஃப்டி ஃபார்மா. நிஃப்டி மெட்டல் தான் வந்து பிக்கஸ்ட் லூசர்னு சொல்றாங்க. 1.54% இறங்கி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஐடி, நிஃப்டி மீடியா இவங்க எல்லாமே வந்து ரெட்ல தான் எண்ட் ஆனாங்க. எஸ் ரெஸ்பெக்டிவ் கான்ஸ்டியூவன்ட் ஸ்டாக்ஸ் வந்து டே ஃபுல்லாக வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ, கேபிட்டல் குட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், பவர் அண்ட் ரியாலிட்டி இவங்க எல்லாமே 0.5 to 2% ஈச் வந்து டவுனில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராடர் இண்டெக்ஸ்ல வந்து இன்னைக்கு அவங்க அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரெண்டுமே வந்து 1% ஈச் வந்து இறங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து பிக்கஸ்ட் கெய்னர்னு சொல்றாங்க. 5.92% ஏறி இருந்தாங்க. எஸ்பிஐ, அப்பலோ ஹாஸ்பிட்டல், சன்ஃபார்மா அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இவங்க எல்லாமே டாப் கெய்னர்ஸ், ரைசிங் 2 to 4% சொல்றாங்க. நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து டாப் லூசர்னு சொல்றாங்க, டவுன் பை 2.46% சொல்றாங்க. பாரதி ஏர்டெல், என்டிபிசி, ஓஎன்ஜிசி அண்ட் டாடா ஸ்டீல் இவங்க எல்லாமே டாப் லூசர்ஸ், மோர் தென் 1% ஈச் வந்து இறங்கியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ சிப் சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ், சென்செக்ஸ் பேக்ல வந்து எஸ்பிஐ, சன்ஃபார்மா, ஐசிஐசிஐ பேங்க் இவங்க எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸ், ரைசிங் 2 to 3.5% சொல்றாங்க. ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், நெஸ்லே, டைட்டன் அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து கெயின்ஸ்ல தான் முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்என்எம், ஏர்டெல், என்டிபிசி, டாடா ஸ்டீல் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவங்க எல்லாமே வந்து கட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு 3% வந்து கூல் ஆஃப் ஆயிட்டு 15.3 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அமௌங் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப டாக்கட்டிவ் ஸ்டாக்ஸா இருந்தது, ரொம்ப மூவிங்ல இருந்ததுன்னு பார்த்தா எல்ஐசி, ஆர்விஎன்எல், ஹெச்எஸ்பிசி. ஒரு ஸ்மால் நோட் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம எலாபரேட்டா இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ் வீடியோல நம்ம இதை பார்க்கலாம். எல்ஐசி வந்து இன்னைக்கு இந்தியானுடைய 4th மோஸ்ட் வேல்யூட் ஃபர்மா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்விஎன்எல் வந்து 8% வந்து இறங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா அவங்க Q3 earnings வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னதுனால. ஹெச்எஸ்பிசி வந்து ஜொமேட்டோக்கு பை கால் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸை வந்து 163 அப்படின்னு ரைஸ் பண்ணியிருக்காங்க பர் ஷேர். ஏர்லியரா வந்து 150 per share இருந்தது. Thank you so much for listening me. Have a great time.